ஹலோ நண்பா, இந்த வீடியோவில் நம்ம விண்டோஸ் 11ல் எப்படி ஆண்ட்ராய்டு ஆப்ஸை ஈஸியான வேலை இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் முதல்ல உங்கள் லேப்டாப்பில் இல்லைனா பிசியில் விண்டோஸ் சப் சிஸ்டமை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கணும். இதோ காட்டுவேன், பார்த்துக்கோங்க. இதை பற்றின இன்ஸ்டால் அண்ட் டவுன்லோட் டீட்டெயில்ஸை ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் நான் விண்டோஸ் 11ல் ஆண்ட்ராய்டு ஆப்ஸை கொண்டு வரதுக்கு ஒரே வழி அமேசான் ஆப் ஸ்டோர்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ஆண்ட்ராய்டு ஆப்ஸை மற்ற வழியிலையும் ஏற்றலான்னு. அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதில் என்ன சொல்லியிருப்பேன்னா, நிறைய கோடிங் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது ரொம்ப கஷ்டமான வழி அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் இந்த வீடியோவில் நம்ம அமேசான் ஆப் ஸ்டோர் இல்லாமல் எப்படி ரொம்ப ஈஸியான கோடிங் இல்லாத ஒரு வழியில் எப்படி ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் ஏற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் முதல்ல விண்டோஸ் சப் சிஸ்டம் ஓப்பன் பண்ணிவிட்டு டெவலப்பர் மோட் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த விண்டோவை மினிமைஸ் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் WSATools அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த வெப்சைட்டுக்குள்ளார ஓப்பன் ஆகும். இது ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்புங்க. இது ஸ்டோரில் தேடினாலாம் கிடைக்காது. இந்த லிங்கை வச்சு வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது ஃப்ராங்கோ அப்படிங்கிற ஒரு ஆளை கிரியேட் பண்ணப்பட்டது. இவருக்கும் மைக்ரோசாஃப்ட்டுக்கும் நிறைய தகராறு இருக்குது. அதனால இந்த ஆப்பெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க போல இருக்குது. அண்ட் விண்டோஸ் 10 யூசர்ஸ் நீங்கள் இதை ஏற்ற முடியாது, ஆண்ட்ராய்டு ஆப்ஸையும் யூஸ் பண்ண முடியாது. விண்டோஸ் 11க்கு போனால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இதுக்கப்புறம் ஓவராக பேசவேனா, இது என்னடா அது வேறு லாங்குவேஜில் இருக்குது, இதுக்கப்புறம் இங்கிலீஷில் மாற்றிட்டு கெட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க. ஸ்டோரை ஓப்பன் பண்ணுமான்னு கேட்கும், ஓப்பன்னு கொடுத்துருங்க. க்ரோமை க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்டோர் ஓப்பன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ WSATools அப்படின்னு வந்திருக்கணும். அப்புறம் இன்ஸ்டால் பட்டனும் வந்திருக்கணும். இன்ஸ்டால் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. டவுன்லோட் ஆகி முடிச்சோன்னா ஓப்பன் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வெல்கம் கொடுக்கும். இன்ஸ்டால் அண்ட் APK அப்படின்னு இருக்குல்ல, இங்கே நீங்கள் இன்ஸ்டால் கொடுக்கணும். இன்ஸ்டால் ADB இஸ் மிஸ்ஸிங்னு வரும், அதையும் இன்ஸ்டால் கொடுத்துருங்க. டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ADBயை ஏதாவது ஒரு ஃபோல்டருக்கு மாற்றி வைக்கணும். ஆனால் ஒன்று நோட் பண்ணிக்கோங்க, நீங்கள் அந்த ஃபோல்டர் பக்கம் திரும்பி போகவே மாட்டீங்க அப்படின்னா அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி அங்கே ADBயை ட்ராப் பண்ணிடுங்க. இப்போ ADB இன்ஸ்டால் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் APK ஃபைல்ஸை இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். அங்கே நீங்கள் ஒரு தப்பு பண்ணிடக்கூடாது. என்னென்னா, நீங்கள் APK ஃபைல்ஸை நம்பக்கூடிய வெப்சைட்ஸில் மட்டும்தான் டவுன்லோட் பண்ணணும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு மிரர்மை APK, இந்த APK ஃபைலை கூட நான் மிரர்மை APKல தான் ஏற்றினேன். இங்கே நான் இன்ஸ்டாகிராமோட APKவை லோட் APK கொடுத்துட்றேன். நல்லா பார்த்துக்கோங்க, இன்ஸ்டாகிராமோடது அங்கே லோகோ வந்திருக்கணும், அப்போ தான் அது நம்பக்கூடியதாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால் கொடுத்ததுக்கப்புறம் கனெக்டிங் டு விண்டோஸ் சப் சிஸ்டம், அப்புறம் விண்டோஸ் சப் சிஸ்டம் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சங்கீத ஸ்வரங்கள் ஓடும். 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் ஆப் இல்லைனா இன்ஸ்டால் அனதர் APK அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு காட்டியிருக்கணும். காட்டலை அப்படின்னா என்ன பண்ணுறது எனக்கு தெரியாது. பட் இப்போ ஓப்பன் ஆப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிட்டீங்களான்னு பார்த்துக்கோங்க. என்கிட்ட கேட்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு ஆப் ஓப்பன் ஆகிருக்குன்னு நம்புகிறேன். ஓப்பன் ஆகலைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆப்போட டவுன்லோட் லிங்க்கும் டுட்டோரியலோட டவுன்லோட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த வீடியோ ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. நெக்ஸ்ட் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிருங்க. அண்ட் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.